பூட்டி வச்ச ரகசியத்தை கொட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தம்பி, இதெல்லாம் நடந்த போது நான் சிறையில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். வெளியில இருந்தேன்னா எனக்கு எல்லா டெவலப்மெண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கும். சிறையில் இருந்ததுனால எனக்கு தெரியல. சிறையில் நியூஸ் படிக்கிறேன். அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்புன்னு. இதை நம்புனீங்களா சார்? எப்படி இருந்துச்சு அந்த நிமிஷம்? எல்லா பேப்பர்லயும் ஒரு தப்பான நியூஸை சேர்ந்தா மாதிரி போடுறானுங்க பாரு. ஒருத்தனுக்கு கூட அறிவு இல்ல. செட்டிங் நியூஸ் நடந்துருக்கு. ஒரு பேப்பர்ல தப்பான நியூஸ் வரலாம், எல்லா பேப்பர்லயும் சொல்லி வச்ச மாதிரி என்ன ரிப்போர்ட்டர்ஸ். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் நடக்குமா? காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி என்ன பேசுறாங்க? இயற்கைக்கு மாறானது. போய் ஒழுங்கா தெரியாம எவனோ சொன்னதை வச்சு நியூஸை போட்டாங்க என்று நினைத்து கொண்டிருக்கு. அப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஒத்துக்கல. அன்றே கணித்தார் லயோலாமணி கணிக்கும் போது இதை சொல்லும் போது சிரிச்சோம் சார். அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது நம்பிட்டு இருந்தவங்க நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். பதவிக்காக எந்த இழி செயலையும் செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படின்றது ரொம்ப லேட்டா எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் எனக்கு போவோம். தம்பி, மே 4 ரிசல்ட் வருது. 108 போய் நின்றுச்சு. இன்னொரு 10 வந்துட்டா தாண்டிடலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த 10 எங்க? இந்த கேப்ல தான் உதயநிதி டிவியை ஓடிச்சு அம்மாட்டா அழுது. அன்று மாலை சென்னையிலிருந்து ஒரு கார் புறப்படுகிறது, சொகுசு வாகனம். அந்த காரில் இருந்தது அபினேஷ். அபினேஷ் யாரு? பாசியம். அது அபினேஷ், மிதுன் பழனிசாமி, சபரீசன், உதயநிதி 4 பேரும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை சாலை மார்க்கமாக செல்கிறார்கள். மிதுன் பழனிசாமி பொதுச் செயலாளரா? வர்றேன். ஏன் பை ரோடு பாண்டிச்சேரி போறாங்கன்னா இங்க எங்க அவங்க சந்திச்சு பேச முடியும்? உளவுத்துறையோட கண்ணில் படாம மத்திய உளவுத்துறை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, மீட் பண்ற தகவல் வெளியில போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ கிளம்பிடுறாங்க. போயிட்டு பேசிட்டு அன்கண்டிஷனல் சப்போர்ட். எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட வேணும், விஜய் சிஎம் வருது, எல்லாத்தையும் எடுத்துங்க. யார் யார் அமைச்சர்கள் நீங்க முடிவு பண்ணீங்க, நாங்கள் வர மாட்டோம், எங்களுக்கு சப்போர்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் நம்பர்ஸ் கம்மியாகுது. அப்போ என்ன பண்றது? ஐஎம்ல கூப்பிடு, விசிகேவை கூப்பிடு, பாமகவை கூப்பிடு, அண்ட் இருக்க உதவி கட்சிகள் எல்லாத்தையும்